அதாவது ஒரு விழுப்புரத்தில் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து திங்கக்கிழமை மதியம் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு ஆல்கஹாலில். அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்காரு. கண்ணு கொஞ்சம் மங்கலாக தெரிஞ்சதுனால அங்கே ஒரு நாள் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு 3 மணி அளவில் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. வரும்போது ஒரு லேசாக கண்ணில் மட்டும் இடது கண்ணில் மட்டும் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்குண்டான வைத்தியங்கள் பண்ணோம். ஆப்தால்மாலஜிஸ்ட், கண் டாக்டர், கிட்னி டாக்டர், ஐஎம்சியூவில் உள்ள டாக்டர்ஸ் எங்கள் டீம் எல்லாம் பார்த்தாங்க. எம்ஆர்ஐ எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு லேசாக இடது கண்ணில் மட்டும் பாதிப்பு இருந்துச்சு. மற்றபடி உடலில் வேறு எந்த இடத்துலையும் பாதிப்பு இல்லை. அதுக்கு உண்டான வைத்தியம் பண்ணோம். இப்போ அந்த கண்ணுமே வந்து பார்வை இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ நல்லா இருக்காரு. மெடிசன் டீட்டெயில் அது வந்து கண்ணுக்காக ஸ்டீராய்டு போட வேண்டியிருந்துச்சு. அந்த ஸ்டீராய்டு போட்டோன்னு ரெக்கவர் ஆகிட்டார் அவர். மற்றபடி அந்த மீத்தேல் ஆல்கஹாலுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் மற்ற எதுவும் இருக்குது. அதாவது சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்தோம். அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். கண்ணுக்கு மட்டும் ஸ்டீராய்டு, பல்ஸ் ஸ்டீராய்டு கொடுக்க சொன்னாங்க. கண் டாக்டர் கொடுத்து சொன்ன மாதிரி கொடுத்தது. இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. பார்வை இம்ப்ரூவ் ஆகிருக்கு. குடிக்கக்கூடாது, அதான் அட்வைஸ். வேற என்ன, குடிக்க தொடக்கூடாது. ஒவ்வொரு சொட்டும் இது உண்மையாலே வந்து மீத்தேல் ஆல்கஹால் வந்து 10 ml 15 ml சாப்பிட்டாலே உயிருக்கு ஆபத்து. அவர் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டோஸ் இல்லாதனால வந்து அவருக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அந்த பாதிப்பும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ நல்லா இருக்கார்.